Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல கொஞ்சம் things வாங்கிட்டு வந்திருக்கேன். அத தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சிருந்தது. ஒரு சிலது முன்னாடி வாங்குனது, ஒரு சிலது இன்னைக்கு வாங்குனது அந்த மாதிரி வந்து இருக்கு. சோ அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? நான் வந்து செகண்ட் சேனலுக்கு தான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. சோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்குனேன்னா இந்த மாதிரி ஒரு ஜீப் தான் வந்து வாங்கியிருக்கேன். இத வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இது வந்து நல்ல பெருசு தாங்க. நான் கேமரா தூரத்துல இருந்து வச்சு காமிக்கிறனால உங்களுக்கு சின்னதா தெரியலாம். நல்லாவே வந்து பெருசா இருந்துச்சு. இது வந்து நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150. சோ இது வந்து பின்னாடிலாம் அந்த டால் உட்கார வைக்கிற மாதிரி தோணுச்சு. சின்ன டால்லாம் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால வாங்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் தானே மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். கார் மாதிரி. ஸோ ஜீப் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலைல்ல. அதனால வந்துட்டு ஜீப் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். போலீஸ் ஜீப் மாதிரி கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படி தான் க்ரீன் கலரில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா பப்ஜின்னு சொல்லி எழுதி இருந்துச்சு. ஸோ ஒருவேளை அந்த பப்ஜி கேமில் வர ஜீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அதில் எழுதி இருந்துச்சு அந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஓகேவா? இதில் வந்துட்டு குட்டி டால் உட்கார வைக்க முடியுமான்னு தெரியல. மேபி வந்து அந்த ரொம்ப குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டால் வேணால் உள்ளே போகும். நம்மகிட்ட இருக்கிற அஞ்சலி சாரதி டால்லாம் வந்து இதுக்குள்ளே போகுமான்னு தெரியல. நான் வந்துட்டு வச்சு காமிச்சு நான் இதை வந்துட்டு செகண்ட் சேனலில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஜீப் வந்து ஓடுற மாதிரி. ஓகேவா? அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் நம்ம செகண்ட் சேனலுக்காக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் க்ளூ வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி இருந்த ஹார்ட் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, ரொம்ப ஹீட் ஆகிட்டு மெல்ட்டே ஆக மாட்டேங்குது. உள்ளே எதுவுமே வந்து வெடிச்சிருச்சா என்ன தெரியல. சவுண்டில் எதுவுமே கேட்கல, ஆனால் வந்து மெல்ட்டே ஆக மாட்டேங்குது சுவிட்ச் போட்டாலுமே. ஸோ அதனால் இன்னொரு ஹார்ட் க்ளூ வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதே மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறது. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. அதனால தான் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால தான் ரொம்ப நாளாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அந்த ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ப்ளூ கலர் ஹார்ட் க்ளூ வந்து செட் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம ஹீட் பண்ணால் கூட நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து ப்ளூ கலர் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட் க்ளூ ஸ்டிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திக்னஸான ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அதை நான் வந்து பிட் பண்ணல. நான் வந்துட்டு இது அடுத்தடுத்து ஹார்ட் க்ளூ கிராஃப்ட்லாம் போடும்போது இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. அதனால ஒரு ஹார்ட் க்ளூ வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் வாங்கியிருக்கேன். இது வந்து நீங்கள் பின்னாடின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே கேர்ள் டாலாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் இது வந்து கேர்ள் டால் இல்லைங்க, ஒரு பாய் டால். ஓகே, நான் வந்து ரொம்ப நாளாகவே அந்த நான் பார்பி டால் வாங்குகிற ஷாப்பில் வந்து கேட்டு வச்சுட்டே இருந்தேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து பாய் டால் வந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரீசெண்டாக போகும்போது இந்த டால் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அவ்வளோவா குவாலிட்டிலாம் இல்லை, பட் வந்துட்டு ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபேஸ்க்காக வாங்கினேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டால் வந்து பியூர் பிளாஸ்டிக். அதாவது எப்படின்னா ரொம்ப வெயிட்டான ஒரு பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. லைட் வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப திக்னஸான பிளாஸ்டிக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து உட்காரவே வைக்க முடியல என்னால். இடுப்புக்கிட்ட வந்து மடங்க மாட்டேங்குது. அப்படியே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்குது இந்த டாலு. அண்ட் வந்து இதோட பேண்ட்டும் அண்ட் வந்து இதோட டிஷர்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஓகேவா? பேண்ட் டிஷர்ட் ட்ரெஸ் வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ஃபேஸ் கட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லோ குவாலிட்டியில் நம்ம வந்துட்டு டால்லாம் வாங்குவோம்ல, அதாவது கேர்ள் டால்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரிலேயே வந்துட்டு பாய் டால். ஓகேவா? இப்போ தான் வந்து புதுசாக வந்துச்சு. ஸோ அதனால அது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இன்றைக்கி காலையெல்லாம் வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு போனாங்க. ஸோ இது நான் எப்படா வரும்னு சொல்லிட்டு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு பொருள்னு சொல்லலாம். நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா ரிக்ஷா வண்டி தான். ஓகேங்களா? இரும்பில் ஃபுல்லாகவே வந்துட்டு இரும்பில் இருக்கிற ஒரு ரிக்ஷா வண்டி. இது நல்லா பெருசுங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு ஷோ பீஸில் வைக்கிறது. நம்மளுக்கு வந்து பார்பி ஷோக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியுமே காமிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு சீரியஸாகவே. எனக்கு பிக்சரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வாங்கினேன். இது நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கூலுக்கு ரிக்ஷா வண்டியில் போகிற மாதிரி யூஸ் பண்ணலாம். கெண்டால் வந்து இந்த ரிக்ஷா வண்டியை ஓட்டுற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் வந்து பின்னாடி 2 சின்ன டால் நம்ம வந்து உட்கார வைக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டால் கெண்டால் உட்கார வைக்கலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இது இந்த வீல் சுற்றும் போது அந்த முன்னாடி இருக்க வீலை வந்து நம்ம சுற்றி விடும் போது பின்னாடி இருக்கிற 2 டயருமே வந்து அப்படியே சுற்றுது. முன்னாடி இருக்கிற அந்த பெடலை சுற்றும் போது பின்னாடி இருக்கிற 2 வீலுமே வந்து அப்படியே சுற்றுது. ஸோ வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது வந்து டயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப நேச்சராக அழகாக இருந்துச்சு. அந்த பிடி கூட வந்து அழகாக இருந்துச்சு. சீட்டுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இதுவுமே வந்து செகண்ட் சேனலுக்காக தான். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய வீடியோ போடலாம் இதுக்கப்புறமா. ஓகேவா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கூட இருக்குங்க. நான் வந்து அது வாங்கலை. இந்த மாதிரி இருந்தால் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வாங்கினேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த இந்த திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.